ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 8 ராஜசமான கர்ம தியாகம். சோ கர்ம தியாகத்தை பற்றிய ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல 3 சத்வரஜ தமோ தியாகம்னா சத்வரஜ தமோ கர்ம தியாகம்னா என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். சொல்றதுக்கு ரீசன் ரஜோ தமோல இருக்கணும்ன்றதுக்காக இல்லை, அதனை புரிஞ்சுக்கிட்டு அதுல விளக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த 3ஐயும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி தாமச தியாகத்தை போன ஸ்லோகத்துல முடிச்சிருந்தார். தாமச தியாகம் ஒரு லூசுத்தனமான முட்டாள்தனமான தியாகம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கி தள்ளி இருந்தாரு. இப்ப ராஜச தியாகம், இது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா ஒரு சிரமம் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ இந்த வேலையை நான் செய்யணும் அப்படின்னா அந்த வேலையில் ஏற்படுகின்ற சிரமத்தை உத்தேசித்து அவன் தியாகம் பண்ணிடுறது. சரியா? அவன் பண்றது லூசுத்தனமா இருக்கும். இங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் நான் பண்ணி அப்புறம் ரிசல்ட் கிடைக்கலன்னா ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்குமா? ரிசல்ட் லாக் இருக்கும் ராஜசனுக்கு. ரெண்டாவது, அவன் உழைக்கும் போது ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு நினைச்சா அவனால உழைக்கவே முடியாது. அந்த சிரமத்தை உத்தேசித்து அவன் டோட்டலாக விட்டு விடுவது. சோ இந்த விஷயத்தை ஞானதேவர் எப்படி சொல்றாருன்றதான் பார்க்கலாம். ஒருவன் தன்னுடைய அதிகாரம் இன்னதென்று அதற்கு தக்கபடி தான் செய்ய வேண்டிய கர்மம் இன்னதென்றும் தெரிந்து கொண்ட பின்னும் கூட அதை செய்து முடிப்பதில் ஏற்படும் தேக பிரயாசத்தை உத்தேசித்து அதை செய்யாமல் விடுவான். சோ இங்க ஏபிள் டு நோ, அவனுக்கு அறிவெல்லாம் இருக்கும், நல்லாவே இருக்கும். எது செய்ய வேண்டியது, எது செய்யத்தகாதது, எதை செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாமே தெரியும். பட் எல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுவானா அப்படின்னு கேட்டா, பண்ணணும்னா அதுக்கு எக்கச்சக்கமா தேக வருத்த வேண்டியது இருக்கு. உழைக்கணும்ன்றப்போ உடல் வலி எடுக்குது. சோ அதை உத்தேசித்து அவன் செய்யாமல் விட்டு விடுவான் அப்படிங்கிறார். எக்ஸாம்பிள் பாருங்க. கட்டுச்சோற்றை சுமந்து கொண்டு போகும்போது கஷ்டம் தோன்றுவது போலே தின்னும் போது எலுமிச்சையின் பழம் புளிப்பாயும் கடுப்பாயும் துவர்ப்பாயும் இருப்பது போலே. கட்டுச்சோறு தூக்கிட்டு போனோம்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, இது வேற அவன் தூக்கிட்டு போவான் அப்படின்னு போயிட்டு நீ பசித்து கிடப்ப. அந்த எக்ஸாம்பிள் பாருங்க எப்படி மேட்ச் பண்றாருன்னு. அவன் என்ன பண்ணான்னா, சாதம் சூடாக இருக்கின்றது என்று ஆற்றிக்கொண்டு புசிக்காமல் காலால் எட்டி உதைத்து பசித்து கிடந்தார் போல. இது தாமச கர்ம தியாகத்துக்கு சொன்னாரு. இங்க என்ன சொல்லியிருக்காரு? கத்துச்சோட்டை தூக்கிட்டு போகணுன்றது வழி இருக்குல்ல, இது எதுக்கு இவனை தூக்கிட்டு போகணுமே அப்படின்னு போயிட்டு அங்க போயிட்டு பட்டி கிடத்து இருந்தது. எப்படின்னா இது ராஜச தியாகத்தை, ராஜச கர்ம தியாகத்துல கொண்டு வர்றாரு இந்த எக்ஸாம்பிள். அதே மாதிரி தின்னும் போது எலுமிச்சையின் பழம் புளிப்பு கடுப்பாயும் துவர்ப்பாயும் இருப்பது போலே கர்மம் அனுஷ்டிக்கும் வேளையில் கடினமாக இருக்கிறது, முட்டுகிற மாட்டை போஷிப்பது போலே. சோ அந்த ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டத்துக்கு பயந்துட்டு பண்ணாம இருந்துருது. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? முட்டுகிற மாட்டை போஷிப்பது போலே. ஏன்னா ரொம்ப கஷ்டம், முட்டுகிற மாட்டை ஹேண்டில் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். சாமந்தி செடி முன்னால் நிறைந்திருப்பது போலும், சாமந்தி செடி முள்ளால் நிறைந்திருப்பது போலும். ஓகேவா? ரொம்ப கஷ்டம் தானே, முள்ளு குத்திடும் அப்படின்னு பயந்துட்டு பறிக்கலாம் அப்படின்னு தோணும்ல. சோற்றை சுமப்பது கஷ்டமா இருப்பது போலும் கர்மத்தை ஆரம்பிக்கும் காலத்திலேயே அது கஷ்டமானது என்று தோன்றி அதை அனுஷ்டிக்காமல் சிலர் விடுவார்கள். மற்றும் சிலர் விகித கர்மத்தை செய்ய தொடங்கி அது மேன்மேலும் கஷ்டமா இருப்பதை பார்த்து கையை சுட்ட பாண்டத்தை தொப் என்று போட்டு விடுவது போலே விட்டு விடுவார்கள். சேம் பாயிண்ட் ரிப்பீட்டடா சொல்லிட்டு வர்றாரு. சோ செய்யற வேலை கஷ்டமா இருக்குன்றதுக்காக விட்டுறது அப்படிங்கறதுதான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்காரு. கையை சுட்ட பாண்டம் எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாண்டம் தூக்கிட்டு போகும்போது கை சுடுது, கஷ்டமா எல்லாம் இருக்கு, கை சுடுதுன்னு ஒப்புன்னு விட்டுறது, போனா போகுது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு நீ அதை பண்ணி ஆகணும். அல்லது ஒரு சில கஷ்டங்களை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் ரெமெடிஸை யூஸ் பண்ணிட்டு நீ டிராவல் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீ பாதியில விட முடியாது இல்லையா? மற்றும் சிலர் சரி என்று போட்டு விடுவது போல் ஆரம்பித்த கர்மத்தை நடுவில் கைவிட்டு தேகம் என்ற உத்தம வஸ்து நம்முடைய பெரும் பாக்கியத்தால் நமக்கு கிடைத்திருக்க பாவிகளை போல் கர்மங்களை செய்து அதை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டுமோ? அதை கர்மம் செய்து முடிப்பதால் கிடைக்கக்கூடியதான லாபம் நமக்கு வேண்டாம். இப்போது கைக்கு கிடைத்ததாக இருக்கும் போகத்தை நன்றாக புசித்தால் போதும் என்று அவர் சொல்வார்கள். கர்மம் செய்யறதுல எனக்கு கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டத்துக்கு பயந்துட்டு செய்யாம விட்டுட்டு ஆமா பண்ணா அதனால வரக்கூடிய லாபம்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, இருக்கிறத வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ போறேன், எனக்கு அப்படி ஒன்றும் அவசியமே இல்லை,
கர்மம் பண்ணா பாவம் வரும். அப்படி பாவத்தை ஒண்ணு சம்பாதிக்கணும். இவனுக்கு உடல் வலி ஏற்படுது. ஆனா இந்த மனசை எப்படி ஏமாத்திக்குது அப்படின்னு சொன்னா, கர்மம் பண்ணல, அதுக்காக நான் பண்ணாம இருந்து போறேன் என்றெல்லாம் நினைத்து அந்த கர்மத்தை தியாகம் செய்வான் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்படி தேகம் கஷ்டப்படுவதற்கு பயந்து கர்மானுஷ்டானத்தை துறந்து விடுவது ராஜச தியாகம் ஆகும் என்று இப்படி செய்வது கர்ம தியாகம் ஆனாலும் அது உண்மையான கர்ம தியாகம் ஆவதில்லை. சோ இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் ராஜச கர்ம தியாகம்னு புரிஞ்சுக்கோ. பட் இந்த மாதிரி நீ தியாகம் பண்ணிட்ட அப்படின்னா உண்மையான சனியா ஐ மீன் சாத்வீக கர்ம தியாகம் மாதிரி நினைச்சிடாத. ஆக்சுவலா இது பேரு தியாகமே கிடையாது. கீழே சிந்தி போன நெய் அகஸ்மாத்தாய் நெருப்பில் விழுந்ததால் அது விதிவத்தான கோமம் ஆகாதல்லவா? ஜலத்தில் தவறி விழுந்து மூழ்கி போய் இருக்கிறவன் ஜலசமாதினா ஒன்றையும் புசிக்காமல் பாதி தேகத்தை கங்கையில் அழுத்திக் கொண்டிருந்து பிராணனை விட்டு விடுதல் அப்படிங்கிறது ஜலசமாதியாம். சரியா? சோ ஜலசமாதியில் இருந்து பிராணனை விடுவதின் நன்மையை அடைவானா? ஓ அகஸ்மாத்தா நீ அக்னியில பட்டுடுச்சு அப்படிங்கிறதுக்காக அது புனிதமான ஹோமம் ஆயிடுமாடா? நெய்ய நீ அக்னியில விடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய புனிதமான செயல் என்று கருதப்பட்டது என்னவோ வாஸ்தவம் தான். அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா, கர்மத்தை தியாகம் செய்யறதுன்றது ஒரு புனிதமான விஷயம் தான். என்ன கர்மத்தை? காமிய கர்மத்தை தியாகம் செஞ்சா புனிதமானது, சரியா? ஆனா இந்த இடத்துல நீ கர்மத்தை தியாகம் செஞ்சுட்டு இத விகித கர்மத்தை, அதாவது நித்திய நைநித்திய கர்மத்தை நீ தியாகம் பண்ணிட்டு நீ நினைச்சுக்கிற என்னமோ நான் தியாகம் பண்ணிட்டேன் எனக்கு பாவம் ஒட்டாது நான் புண்ணியவான் ஆயிடுவேன். அது எப்படி இருக்குன்னா, இன்னொன்னு நெய்ய கீழே விட்டவொன்னு அது அகஸ்மாத்தாய் போய் நெருப்புல பட்டுட்டு அது பெரிய ஹோமமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. அது எப்படிதான் சாத்தியம்? இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? ஒருத்தர் நீச்சல் தெரியாம தவறி விழுந்து ஜலத்துல மூழ்கி செத்து போயிட்டான். அவனுக்கும் ஜல சமாதி அடைகிற ஒரு ஞானிக்கும் ரெண்டும் ஒன்னாடா? இவனும் விசர விட்டுட்டான், அவனும் பிராணனை விட்டாரு அப்படிங்கிறதுக்காக ரெண்டும் ஒன்னாயிடுமா? இந்த எக்ஸாம்பிள் ரெண்டாவதாக காட்டியிருக்காரு. அப்படியே தேகத்துக்கு சுகம் கொடுக்க விரும்பி எவன் விகித கர்மத்தை எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடுவானோ அவன் உண்மையான கர்ம தியாகத்தின் பலனை அடைய மாட்டான். அதனால தேகத்துல சுகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக விகித கர்மத்தை நீ அப்ப தியாகம் பண்ணிட்டியோ அப்ப நீ உண்மையான கர்ம தியாகத்தின் பலனை அடைய மாட்டான். உண்மையான கர்ம தியாகம் என்பது ஆத்ம ஞானத்தை உண்டு பண்ணி கொடுத்து அந்த ஞானத்தின் காரியமாக சூரியோதயமான பின் நட்சத்திரங்கள் மறைந்த போது போலே சகல கர்மமும் அதன் காரணமான அஞ்ஞானத்துடன் முற்றிலும் நசித்து போகும்படி செய்து தர வேண்டும். அழகான எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ உண்மையான கர்ம தியாகம் தான் என்னப்பா? இன்னும் இதெல்லாம் கர்ம தியாகம் இல்லைன்னு சொல்லிட்டு புரியுது. இப்போ உண்மையான கர்ம தியாகம்னா என்ன அப்படின்னா, சூரியோதயம் ஆனதுக்கு அப்புறம் நட்சத்திரம் கணக்கு தெரியாது, சரியா? அப்போ அந்த மாதிரி நீ சாத்வீக கர்ம தியாகம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே கர்மங்கள் உன்னை விட்டு விலகிட வேண்டும். சூரியன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையா நீ காணாம போன்னு சொல்லிட்டு இருந்ததா? அல்லது நட்சத்திரத்தை ஏதாவது செஞ்சுச்சாது? இது பிரகாசத்துல அது காணாம போயிடுச்சுப்பா. அதே மாதிரி தான்டா நீ ஞானி ஆயிட்டேன்னா, நீ சுத்த இருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கர்மம் உன்னை விட்டு காணாம போயிடும். கர்மம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். அப்படி இருக்கணும். உனக்கு ஞானத்தையும் பெற்று தருவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தியாகம் தான் உண்மையான கர்ம தியாகமாக இருக்க முடியுமே தவிர நீ உடம்பு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விடுறதோ லூசுத்தனமா விடுறதோ கர்ம தியாகம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. சகல கர்மமும் தன் காரணமான அஞ்ஞானத்துடன் முற்றிலும் நசித்து போகும்படி செய்து தர வேண்டும். அந்த கர்ம தியாகமே மோட்சத்தை பழித்து தரும். தேகத்தில் ஆசை வைத்திருக்கும் அஞ்ஞானி கீழே சொல்லி இருக்கின்றபடி செய்யும் கர்ம தியாகத்தால் மோட்ச பலன் சித்தியாது. சோ மத்தபடி ஒரு அஞ்ஞானியா இருக்கிறவன் உடம்பு வலிக்காக உடம்பு அது இதுன்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்காகாது. அது கர்ம தியாகமே கிடைக்காது, மோட்ச பலனும் கிடைக்காது. ஆகையால் அந்த கர்ம தியாகத்தை ராஜசம் என்று அறிய வேண்டும்.
ஆனால் எப்படிப்பட்ட கர்ம தியாகத்தால் மோட்ச பலன் சாதகனுடைய வீடு தேடி வந்து சேருமோ அந்த கர்ம தியாகம் என்னது என்று பிரசாரங்கானுசாரமாக நான் உனக்கு விவரித்து சொல்லப் போகின்றேன், கேட்டுக்கொள் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. ஸோ ஒன் லைன் ஒன் ஷார்ட்ல சிம்பிளா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீ தியாகம் பண்றதுடைய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா உடம்பு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீ தியாகம் பண்ணா அது வந்து ராஜச கர்ம தியாகத்துல போட்டிருக்காரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சோம்பேறித்தனம் வேற, உடம்பு வலிக்கும் அப்படிங்கிறது வேற. சோ ரிசல்ட் ஓரியன்ட்ல தான் அந்த உடம்பு வலியும் வருது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன்.